ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 7th March 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் டாடா ஸ்டீல், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ரிலையன்ஸ், பிபிசிஎல், மஹேந்திரன் மஹேந்திரா இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரேலி ஆச்சுது. கிரிப்டோ கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 19 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. என்ன தான் எஃப்ஐஎஸும் டிஎஸும் சேர்ந்து ஒரு 10,000 கோடி கிட்ட அவங்க வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணியிருந்தாலும் ரெண்டு பேருமே பையர் சைடில் தான் இருந்தாங்க. இருந்தாலும் நிஃப்டியில் அது வந்து பெருசாக எந்த இம்பேக்டையும் க்ரியேட் பண்ணல. பட் ப்ராடர் மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. நிஃப்டி தான் வந்து அந்த கொஞ்சமாக நெகட்டிவாக இருந்துச்சு. மற்றபடி ரீட்டைலர்ஸ் அப்புறம் மிட் கேப்பு ஸ்மால் கேப் எல்லாமே வந்து ஓரளவு பாசிட்டிவ் மைண்டில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து நமக்கு வந்து பெருசாக எந்த சப்போர்ட்டுமே வந்து டவுன் சைடில் இல்லை. அதாவது நிஃப்டியை பொறுத்தளவில் ப்ராடர் மார்க்கெட்டில் வந்து என்ன தான் பாசிட்டிவ் சைன் இருந்தாலும் நிஃப்டியை பொறுத்தளவில் வந்து சப்போர்ட் வந்து பெருசாக இல்லை. பட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 22,500 வந்து பயங்கரமான அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்குது. நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா 2-3 டைம் வந்து 22,500 மேலே போக பார்த்துச்சு. பட் ஸ்டில் வந்து கீழே வந்துடுச்சு. ஸோ அதில் வந்து பயங்கரமாக செல் ஆஃப் நடக்குது. ஏன்னா பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் வந்து பிஎஸ் வந்து 22,500 கொடுக்குறாங்க. ஸோ எந்த விதமான பாசிட்டிவ் நியூஸஸுமே இல்லைன்னா கூட மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இதிலேருந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வேறு ஆல்ரெடி லீவாக இருக்குது. என்ன தான் கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 124 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் காட்டினாலும் மண்டே பெரிய குட் நியூஸஸ் இல்லைன்னா மார்க்கெட் வந்து சரிகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா டாடா ஸ்டீல் வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டாடா குரூப்ஸோட டாடா சன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஐபிஓ வந்து வரப்போகிறதா ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குது. ஸோ இது ஏற்கனவே தெரிஞ்ச நியூஸ் தான். பட் கூடிய சீக்கிரம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுனால அது ரிலேட்டடான டாடா சன்ஸுங்கிறது வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி. அவங்க வந்து டாடா கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ப்ரொமோட்டராகவும் இருக்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடான எல்லா கம்பெனிஸுமே வந்து டாடா சன்ஸோட ஐபிஓ வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுமே ரேலியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எதனால் அதுக்கு வந்து ஐபிஓ வரும்னு கண்டிப்பாக எல்லோரும் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து இந்த டாடா சன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து அப்பர் லேயர் என்பிஎஃப்சி அப்படின்னு 2022 வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இப்படி கிளாஸிஃபை பண்ண ஒரு கம்பெனி வந்து அவங்க ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி சொன்னதுலேருந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக லிஸ்ட் ஆகணும். அது ஒரு பப்ளிக் கம்பெனியாக ஐபிஓ போட்டு லிஸ்ட் ஆகணும். ஸோ அப்படி ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இவங்க பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2025க்கு முன்னாடி இவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கெடுவும் இருக்குது. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் டாடா சன்ஸோட ஐபிஓ வந்து வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ரேலி ஆகிட்டுருக்குது. டாடா குரூப்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ் நியூஸஸ் தான் லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே. ஸோ இந்த நியூஸும் வந்ததும் எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லா ரேலியாக இருக்குது. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் 41 பாயிண்ட் வந்து இதே நியூஸ்னால தான் ரேலியாக இருக்குது. டாடா ஸ்டீல், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே வந்து 52 வீக் ஹையில் தான் இருக்குது. அப்புறம் பஜாஜ் ஆட்டோவை பார்த்தோம் அப்படின்னா ஃபெப்ரவரி சேல்ஸ் வந்து இவங்களோடது 23% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பைபேக் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பைபேக் வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது. இது 13ஆம் தேதி முடியுது இந்த பைபேக்கு. ஸோ பைபேக் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. அவங்க வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து 10,000 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு டைமாக பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ வந்து 2.5 lakh crore மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து தாண்டி இருக்குது. இதுவும் 52 வீக் ஹை கிட்ட போயிடுச்சு.
அப்புறம் ரிலையன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து ஒரு 48 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து யுஎஸ் வந்து நிறைய சாங்ஷன்ஸ் வந்து புதுசாக வந்து விதிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இதனால் க்ரூட் ஆயில் ரிலேட்டடான ரஷ்யன் சப்ளைஸ்ட்டு வந்து ரொம்ப லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸை வந்து கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்க ரிஃபைனர்ஸ், குறிப்பாக சொல்ல போனோம்னா ரிலையன்ஸ், பிபிசிஎல் இந்த மாதிரி பெரிய பெரிய ரிஃபைனர்ஸ் வந்து இந்த மாதிரி லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்லேருந்து கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி இருக்கிறதா நியூஸஸ் வந்து வருது. ஸோ இதனால தான் ரிலையன்ஸ் வந்து விழுந்திருக்குது. அதே மாதிரி பிபிசிஎல்லும் வந்து சேம் ரீசனால் தான் விழுந்திருக்குது. இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கம்பெனிஸ்க்கு வந்து செலவினங்கள் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஷ்யாக்கிட்ட வந்து இவங்க ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வந்து பாஸ்ட்டில் வந்து கொஞ்ச நாளாக வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனாவுக்கு அப்புறமும் சரி, இப்போ ரீசெண்டாகவும் கூட சரி, அவங்க வந்து ரொம்ப சீப்பான இதுக்கு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அது வந்து இனிமேல் வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களோட மார்ஜினில் இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால 2 ஸ்டாக்குமே வந்து கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் மஹேந்திரா பார்த்திங்கன்னா மஹேந்திராவில் வந்து ஒரு 2184 கோடிக்கு ஒருத்தான ஷேர்ஸ் வந்து பிளாக் டீலில் கைமாறி இருக்குது. இது ப்ரொமோட்டர் தான் வந்து இந்த பிளாக் டீலில் வந்து இந்த ஷேர்ஸை விற்றுருக்கிறதா சில ரூமர்ஸ் இருக்குது. ஸோ அந்த நியூஸ்னால் வந்து மஹேந்திரா இந்த அளவுக்கு விழுந்திருக்குது. வேறு யாரெல்லாம் இதே மாதிரி பிளாக் டீலில் ரீசெண்டாக விற்றுருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டிகோவோட கோஃபவுண்டர் ராகேஷ் கங்குவால் வந்து ஒரு $450 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக அவரோட ஸ்டாக்ஸ் வந்து பிளாக் டீலில் அவர் செல் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ், இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் ஃபுல்லாகவே அடிக்கடி நியூஸில் வந்து ஒரு கம்பெனி தான் இது. ஸோ இவங்க வந்து 0.8% ஸ்டேக்கை வந்து பாரதி ஏர்டெல்லேருந்து பிளாக் டீலில் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 2 ஸ்டாக்குமே வந்து அதாவது இண்டிகோவுக்கு வந்து இது கொஞ்சமாக நெகட்டிவான நியூஸாகவும் பாரதி ஏர்டெலுக்கு கொஞ்சமாக பாசிட்டிவான நியூஸாகவும் இது இருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 7304 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 3வது கண்டினியூஸ் டேவாக அவங்க பை பண்ணிகிட்ருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து ஒரு 2201 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 4வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்ருக்கிறாங்க. மார்க்கெட் வந்து கொஞ்சமாக நெகட்டிவாக டர்ன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் எஃப்ஐஸோட இந்த பையும் சொல்லலாம். ஏன்னா எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 நாள்லேயே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கோடிக்கு மேலே அவங்க வந்து பை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க பை பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்க கூடிய சீக்கிரமே ப்ராஃபிட் புக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலையும் தான் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு கொடுத்து. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும்போது இந்த அளவுக்கு பை பண்ணுறாங்கன்னா உடனே ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் வந்து ஒரு 130 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. S&P 500 ஒரு 52 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 241 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஜெரம் பவுலோட அந்த கமெண்ட்ஸ் தான் வந்து ரேட் கட்டு இருக்கும் கூடிய சீக்கிரம், அதாவது இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக ரேட் கட்டை எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார். அது வந்து ரேட் கட்டுக்கான ஹோப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறதுனால மார்க்கெட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக டர்ன் ஆகி யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் நல்லாவே ரேலி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா அது 2 நாளாக அந்த இன்ட்ராடேலே வந்து பயங்கரமாக விழுந்தது. கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி இப்போ மறுபடியும் 67,359 கிட்ட போயிடுச்சு. இன்றைக்கி மட்டும் ஒரு 1279 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஏறக்குறைய 2% இது. ஸோ பிட்காயின் வந்து என்ன தான் வந்து டிப்பானாலும் மறுபடியும் இந்தளவுக்கு பை இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ETF தான். ஏன்னா ETF வந்ததுக்கு அப்புறமாவே பிட்காயினுக்கு வந்து டிமாண்ட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு, சப்ளை வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா பேங்க்ஸு அப்புறம் வந்து பெரிய பெரிய ஹோல்டிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பிட்காயினை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து ஹால்விங் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி ஹால்விங் வந்துச்சுன்னா இனிமேல் வந்து டிமாண்ட் ஆகும். ஏன்னா ஹால்விங்கில் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி இனிமேல் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் மைனர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிட்காயினோட அளவு வந்து கம்மியாகிடும். ஸோ இது ஆப்வியஸாக வந்து டிமாண்டை, அதை சப்ளை வந்து இன்னும் கம்மி பண்ணும். ஸோ பிட்காயினுக்கு வந்து ஸ்கார்சிட்டி, அந்த
பற்றாக்குறை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதோட இம்பேக்ட் தான் இந்த அளவுக்கு ரேலியாக கொடுக்குது. பட் இது வந்து ஒரு பபுள் மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ இது எப்போ வந்து இந்த பபுள் பஸ்ட் ஆகுங்கிறது தெரியல. பஸ்ட் ஆகிறப்போ ரொம்ப டாப்பில் ஹையர் ரேட்டில் வாங்கினவங்க வந்து மிகப்பெரிய நஷ்டங்களை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்திங்கன்னா கோல்டு வந்து ஒரு 8 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. 2166 இருக்குது ஒரு அவுன்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுஎஸோட ஈல்டு வந்து ரொம்பவே விழுந்திருக்குது. டாலர் வந்து இன்னுமே வீக்காக தான் இருக்குது. ஸோ இந்த காரணங்கள்னால வந்து கோல்டு கொஞ்சமாக ரேலியாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.